MySQL root privilege escalation. So basically இந்த exploitation வந்து multiple CTFs and challengesல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது MySQL சர்வீஸ் வந்து root permissionல ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களால் ஒரு privilege escalation பண்ண முடியும். ஸோ இதை வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், அதாவது UDF டைனமிக் லைப்ரரி ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் சொல்கிறோம். அண்ட் மோரோவர் இது வந்து MySQL 4.x அண்ட் 5 காம்பட்டிபிலிட்டி இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து. ஸோ இதை தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த UDF அப்படின்னா என்ன? ஸோ UDFனா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பேசிக்கலாக ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இருக்கும். பைத்தன், சி, ஜாவா. ஸோ எல்லாத்துலேயும் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸில் கேட்டகரி வந்து இன்பில்ட், அதாவது பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் வந்து யூசர் டிஃபைன்டு. ஸோ இதே மாதிரி MySQL கூட யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நாம் வந்து நம்மளுடைய கஸ்டம் எக்ஸ்ப்ளாய்ட் கோடை வந்து டெவலப் பண்ணி அந்த பர்டிகுலர் விக்டிம் மிஷினில் வந்து டெப்ளாய் பண்ணி இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நாங்கள் வந்து கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் காலில் வந்து நம்மளுடைய ஷெல் கோடாக இருக்கலாம், ஒரு நெட்கேட் லிசனர் கமாண்ட் வந்து இன்ஜெக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஓவர்வியூ. அண்ட் இதை வந்து 2003 ஆர் 2004 மார்க்கோ அப்படிங்கிறவன், அதாவது இங்கே ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ இவல்டி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நிறைய சிவிஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் MySQL இந்த ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனை வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு போய் உங்களுக்கே தெரியும் MySQL வந்து 3306 போர்ட்டில் வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து பேசிக்காக ஷோடானில் போய் சர்ச் பண்ணோன்னா இன்டர்நெட் எக்ஸ்போஸ்டு MySQL போர்ட்ஸ் வந்து தெரிஞ்ச உடனே நாம் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஸோ பேசிக்கலாக ஒரு காமன் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ட்ரை பண்ணுவோம். ரூட் அண்ட் பாஸ்வேர்டு இஸ் ஈக்குவல் டு எம்டியாக கொடுப்போம். பேசிக்கலாக MySQL சர்வீஸ் வந்து ரூட்டில் ரன் இருந்துச்சுன்னா சில சமயம் பாஸ்வேர்டே இருக்காது அதுக்கு. இது ஒன்று. அண்டு பேசிக்கலாக அட்டாக்கர்ஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் காம்பினேஷனை வச்சு டார்கெட் பண்ணி MySQL சர்வீஸை ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து ரூட் ப்ரிவிலேஜஸ் வந்து அட்டைன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இதை வச்சு நிறைய மால்வேர்ஸை வந்து டெவலப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பேக்டோர்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு 2000s. ஸோ இதோடைய சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதோடைய மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கலாக காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு பைத்தன் ஒரு ஜாவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி அதில் JVM இருக்குது அண்டு நிறைய திங்ஸ் இருக்குது, மறந்து போச்சு எனக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் வரேன். ஸோ ஃபஸ்ட்டு காம்பனன்ட் நாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், UDF என்னன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து SQL சர்வர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் தென் கிளைண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் இப்போது UDF பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னால் இப்போ பைத்தனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன், அதாவது ஸ்ட்ரிங்கோடைய லென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு லென் ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ்க்கு அப்பர் அண்ட் லோவர் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படல, ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணோன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, டெஃப் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுத்துட்டு நீங்களாவே ஒரு கஸ்டம் கோடு வந்து டெவலப் பண்ணுவீங்க. ஸோ அதே தான் நாமளும் UDFல வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் தான். ஒரு யூசருக்கு வந்து ஒரு புது ஃபங்க்ஷன், அதாவது MySQLல இன்பில்ட்டாக இல்லாத ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்து நாம் வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்குன்னா சில டாஸ்க்கை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. எப்படி பைத்தனில் வந்து நம்மளுக்கு கஸ்டம் ஃபங்க்ஷன் டாஸ்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இல்லையோ, அதே மாதிரி MySQLலையும் சில ஃபங்க்ஷன்ஸ் இன்பில்ட்டாக இருந்தும் நம்மளுக்கு அது பத்தாது. மேபி கஸ்டமாக எழுத வேண்டியதாக இருக்கும், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக UDFs வந்து இதில் இருக்கு. அண்ட் ஒன்ஸ் நாம் வந்து அதை வந்து டெவலப் பண்ண உடனே நாம் வந்து லிங்க் பண்ணணும். அதாவது இதை வந்து நீங்கள் வந்து விண்டோஸில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு DLLல வந்து டெவலப் பண்ணணும். ஸோ நாம் வந்து லினக்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ .so ஃபைல், அதாவது ஷேர்டு ஆப்ஜெக்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். விண்டோஸில் எப்படி DLL ஃபைல்ஸ் இருக்குது அதே மாதிரி லினக்ஸில் வந்து ஷேர்டு ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அசம்பிளி இன்ட்ரோ இருக்குது விண்டோஸ் பஃபர் ஓவர்ஃப்ளோவில், அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சர்வரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து ஒரு MySQL
கிளைண்ட் அண்ட் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதாவது apt get install, அதாவது apt install SQL server அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்த உடனே அந்த பர்டிகுலர் SQL வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ என்னென்ன மெயின் காம்பனண்ட் வந்து MySQL D அப்படிங்கிற, அதாவது MySQL டீமன் வந்து ரன் ஆகும். ஸோ இந்த டீமன் தான் மெயின் ஹார்ட் ஆஃப் MySQL அண்ட் இது தான் டேட்டாபேஸ் இன்ஜின். ஸோ இது கூட தான் நாம் வந்து கிளைண்ட் வழியாக இன்ட்ராக்ட் பண்ணுறோம். கிளைண்ட்னா அந்த MySQL அந்த கமாண்ட் நீங்கள் MySQL அப்படின்னு கொடுத்த உடனே ஒரு ப்ராம்ப்ட் வருது இல்லையா? ஸோ இங்கே வந்து queries எல்லாம் தட்டுவீங்க. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் blah blah அந்த மாதிரி. ஸோ அதுதான் MySQL கிளைண்ட் ப்ரோக்ராம் அண்ட் இது வந்து டீமன் ப்ரோக்ராம். ஸோ இந்த டீமன் தான் லிசனிங்கில் இருக்கும். ஸோ நாம் எந்த ஒரு query கொடுத்தாலும் அந்த டீமன் வந்து எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து பேசிக் ஓஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஜஸ்ட் லைக் கர்னல் இருக்குது அண்ட் ஷெல் வந்து இருக்கு. ஸோ ஷெல் வந்து நம்மக்கிட்ட வந்து கமெண்ட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு கர்னல் கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் MySQL கூட அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டான 3 காம்பனன்ட்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன வல்னரபிலிட்டி இருக்கு, என்ன வல்னரபிலிட்டி இருக்குதுன்னா அந்த MySQL டீமன் இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு நார்மல் லோ ப்ரிவிலேஜ் யூசர், அதாவது லோ யூசரில் தான் இது வந்து ரன் ஆகணும். சப்போஸ் அது வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் ஆச்சுன்னா நாம் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து சில ப்ரீரெக்யூசிட்ஸ் இருக்கு. இது வந்து நோட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பிளாக்ஸ் அண்ட் ரைட்டப்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, இது வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நீங்கள் வந்து, நான் வந்து ஒரு அசம்ஷனில் இருக்கேன், ஒரு ஹேக் த பாக்ஸ் மிஷினாக இருக்கட்டும், ஒரு சிடிஎஃபாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எப்போ பண்ணுவீங்க? அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லோ ஷெல் வந்து அட்டைன் பண்ணியாச்சு. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ரூட் யூசர் ஆகணும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஸ்கினரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதாவது நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு லோ ப்ரிவிலேஜ் யூசர் ஷெல்லில் இருக்கீங்க. ஸோ அந்த கன்சிடரேஷனில் இப்போ வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பிஎஸ் ஆக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கிரெப் பண்ணுறீங்க, ரூட் ப்ராசஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் வந்து ரூட் பர்மிஷன்ஸில் ரன் ஆகுதுன்னு செக் பண்ணும்போது இந்த MySQL டீமன் வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் ஆகின்னு இருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஓகே, நீங்கள் வந்து MySQL கிளைண்ட் கமெண்ட், அதாவது MySQL அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்கன்னா MySQL டெர்மினல் வந்து வரும். சில சமயம் நீங்கள் வந்து ஒரு சின்ன ரெக்கார்ட் பண்ணுவீங்க அந்த வெப்சைட் www டைரக்டரியில் போயிட்டு அந்த index.php ஆர் நீங்கள் வந்து கிரெப் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கான்னு. ஸ்பெசிஃபிக்காக இந்த MySQL யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுவீங்க, ஏன்னா நீங்கள் வந்து டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் பண்ணணும். இதை தான் நான் வந்து காலகாலமாக ஹேக் த பாக்ஸ் வீடியோஸில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைச்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாம் வந்து என்ன பண்ணோம்னா MySQL-u அந்த ஸ்பெசிஃபிக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் பாஸ்வேர்டு வந்து கொடுப்போம். ஸோ இது கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் MySQL ஷெல் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் கிடைச்ச உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்கணும். அதாவது ஒரு சிம்பிள் டேட்டாபேஸை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த டைமில். சே ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் டேட்டாபேஸ், நான் வந்து ஷார்ட் ஃபார்மாக டைப் பண்ணுறேன், கிரியேட் டேட்டாபேஸ், ஏதோ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி ஒரு இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்கணும். ஸோ இதை வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஃபார் அந்த கமாண்ட் வந்து செலக்ட் யூசர் host from user where insert priv equals y. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னா, அதாவது y ஆமாம் இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குதுன்னா அப்போ தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து கண்டினியூ பண்ணணும், இல்லைன்னா உங்களால் பண்ண முடியாது. நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன், இது வந்து பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்ட உடனே நெக்ஸ்ட் வந்து நாம ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எந்த ஃபைல்ஸ் யார்கிட்ட இருந்து, அதாவது அட்டாக்கர் கிட்ட இருந்து விக்டிம் மிஷினுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த ஃபைல், இந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஃபைலை தான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ராப்டர் யூடிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராப்டர் யூடிஎஃப். ஸோ இது வந்து ஒரு சி கோட். இந்த சி கோடை வந்து நீங்கள் வந்து அட்டாக்கர் மிஷினில் இருந்து udf2.c இதை வந்து நீங்கள் வந்து விக்டிம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபைலை வந்து விக்டிம் மிஷினில் தான் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணணும். எதுக்கு சொல்கிறேன்னா ஸ்பெசிஃபிக் எப்போவுமே ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சோர்ஸ் ஃபைலை வந்து விக்டிம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு
அப்புறமா விக்டிம் மிஷினில் தான் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய மிஷினுடைய ஆர்கிடெக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேபி நீங்கள் லினக்ஸ்லேருந்து ஒரு விண்டோஸ் மிஷினை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்டோஸ்க்கு அதை புஷ் பண்ணிட்டு தான் அங்கே தான் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணணும். இல்லைனா அதோடைய ஆர்கிடெக்சர் சிமிலர் ஆர்கிடெக்சருடைய விஎம் எடுத்துக்கிட்டு அதில் போட்டு நீங்கள் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஜிசிசி வச்சு நான் வந்து கம்பைல் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஜிசிசி வந்து ஒரு இன்பில்ட்டான யூட்டிலிட்டி லினக்ஸ் மிஷின்ஸில். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து அந்த விக்டிம் மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இதை வந்து கம்பைல் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை வந்து காப்பி பண்ணணும். அதாவது ஃபைல் சிஸ்டமில் இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்டரியில் வேர் லிப் MySQL அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் டைரக்டரி இருக்குது ப்ளக்கின்ஸ். ஸோ இங்கே வந்து அந்த ராப்டர் UDF டாட் எஸ்ஓ எஸ்ஓனா ஷேர்ட் ஆப்ஜெக்ட், அதாவது கம்பைல் ஆன பிறகு அதை வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டைரக்டரியில் வந்து போடணும். இது வந்து போட்டதுக்கு சில கமெண்ட்ஸ் இருக்குது MySQL. ஸோ ஒன்று வந்து லோடு இன் ஃபைல் அண்ட் டம்ப் ஃபைல் வந்து இருக்குது. ஸோ இதை 3 வச்சு தான் நாம் வந்து விக்டிம் மிஷின்லேருந்து இந்த ஸ்பெசிஃபிக் டைரக்டரியில் வந்து புஷ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்மளால் டைரெக்டாக வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக் டைரக்டரிஸ்க்கு வந்து ப்ரிவிலேஜஸ் இருக்கும். அதாவது ரூட்டால் மட்டும்தான் காப்பி பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து MySQL வழியாக, ஏன்னா MySQL வந்து ரூட் பெர்மிஷன்ஸில் ரன்னு இருக்கு. அதனால தான் கிரிமினலாக யோசிச்சு MySQL கிளைண்ட் கமாண்ட் டெர்மினல் வழியாக நம்ம வந்து சில MySQL கமாண்ட்ஸை வச்சு அந்த ராப்டர் UDF-C வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தியரிட்டிக்கலாக போயிட்டேன். ஸோ இது தான் சிம்பிளாக நடக்குது. ஸோ இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக இதை வந்து பார்ப்போம். ஸோ டீட்டெயிலாக இங்கே வந்து சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணது ப்ராக்டிக்கலாக இங்கே வந்து கமெண்ட்ஸோட காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து ட்ரை ஆக்மி மிஷினை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் சேம் லினக்ஸ் ப்ரிவிலேஜ்க்கு அதே ஸ்பெசிஃபிக் ரூம் அண்ட் இங்கே வந்து இருக்க அந்த சர்வீஸ் எக்ஸ்ப்ளாய்ட் இங்கே வந்து சிம்பிளாக இங்கே வந்து கொடுத்துருப்பேன். இதுக்கு இதுதான் நாம் வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம். ஸோ அட்டாக் பாக்ஸை வந்து டெப்ளாய் பண்ணுறேன். ஸ்டார்ட் மிஷின் அண்ட் என்னுடைய ப்ரௌசர் பேஸ்ட் அட்டாக்கர் மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ட்ரைஹாக்மி மிஷினுக்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். ஸோ இது தான் வந்து விக்டிமோடைய செஷன் அது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா PSOX grep MySQL. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MySQL சர்வீஸ் வந்து இங்கே வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் வந்து ரன் ஆகின இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா MySQL D, அதாவது அந்த டீமன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் ஆகின இருக்கு. ஸோ இதை தான் நாம் வந்து இப்போ வந்து அப்யூஸ் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி சில ப்ரீரெக்விசிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீரெக்விசிட் வந்து என்ன, யூசருக்கு வந்து இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ MySQL ப்ராம்ப்ட்டுக்கு வந்து போகலாம். access denied for user at localhost. ஸோ நாம் வந்து MySQL-u ரூட்டோடைய யூசர் நேமில் வந்து நாம் வந்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ சில சமயம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நாம் வந்து வெப் அப்ளிகேஷன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த வெப்போடைய சோர்ஸ் கோடில் வந்து நம்மளுக்கு வந்து டேட்டாபேஸ் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆர் பை டிஃபால்ட் ரூட்டுக்கு வந்து பாஸ்வேர்டே இல்லாமல் நம்ம வந்து லாகின் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது மூலமாக தான் நாம் வந்து இப்போ வந்து MySQL ப்ராம்ப்ட்டுக்கு வந்து போயிருக்கோம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து MySQL டேபிள் வந்து யூஸ் பண்ணணும். MySQL டேட்டாபேஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் MySQL, அதாவது MySQL டேபிளுக்கு வந்து MySQL டேட்டாபேஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டோம் இப்போ. ஏன்னா இது தான் இன்பில்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் வந்து இந்த டேட்டாபேஸில் தான் இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து ப்ரிவிலேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ செலக்ட் யூசர் ஹோஸ்ட் ஃப்ரம் யூசர் வேர் இன்சர்ட் ப்ரிவ் ஈக்குவல்ஸ் ஒய், அதாவது யாருக்கு இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டுக்கு வந்து இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குது, அதாவது ரூட்டுக்கு மட்டும் தான் இருக்குது. அண்ட் டெபியன் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து இருக்குது. ஸோ நாம் வந்து கரண்ட்லி இப்போ ரூட் ப்ரிவிலேஜஸில் வந்து லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ நாம் வந்து நெக்ஸ்ட் ப்ரீரெக்விசிட்டை வந்து செக் பண்ணலாம் இப்போது. அதாவது ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணணும். எந்த ஃபைல்ஸை சொன்னேன்னா அந்த எக்ஸ்ப்ளாய்ட் ஃபைல். ஸோ இதை வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே இவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஃபைல்ஸை வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டைரக்டரியில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது டூல்ஸ் டைரக்டரியில். ஸோ நாம் வந்து இந்த யூடிஎஃப் எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எப்படி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கன்னா, அதாவது நெட்கேட் லிசனரை வச்சு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு நிறைய வேஸ் இருக்குது. என்னுடைய ஹேக் த பாக்ஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்து MySQL UDF எக்ஸ்ப்ளாய்ட் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராப்டர் UDF2.c.
ஸோ இந்த ஃபைலை தான் நாம் வந்து இப்போ வந்து கம்பைல் பண்ண போகிறோம். அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபைல்ஸ் வந்து காப்பி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு 3 ப்ரீ ரெக்விசிட்ஸை கடந்து இப்போ வந்து நாம் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஸ்டெப்க்கு வந்து வரோம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது அப்லோட் தி கோட், அதாவது இந்த ராப்டர் யூடிஎஃப்சி. ஸோ இதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை உங்களால் பண்ணவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பைல் பண்ணணும் அந்த ஸ்பெசிஃபிக் கோடை. ஸோ இதுக்கு வந்து இன்பில்ட்டாக நம்ம வந்து ஜிசிசி இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்கு, ஜிசிசி வந்து இருக்கு. ஸோ ஜிசிசி அதாவது டீபக்கிங் எனேபிள் பண்ணி நாம் வந்து கம்பைல் பண்ணோம். அதுக்கு ஜி அண்ட் சி. ஸோ ராப்டர் யூடிஎஃப் 2.c. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆயிடுச்சு, அதாவது ஆப்ஜெக்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் ஃபைல் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஷேர்டு லைப்ரரி வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது விண்டோஸில் வந்து .dll வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து ஒரு லினக்ஸ் மிஷின். ஸோ நம்ம வந்து .so ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும், அதாவது ஷேர்டு ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஃபைலில் இருந்து. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஜிசிசி -g டீபக்கிங் எனேபிள் பண்ணி நம்ம வந்து ஷேர்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஷேர்டு ஆப்ஷன் அண்ட் கேபிட்டல் WL. அதாவது இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு கொடுக்குறோன்னா, இந்த லிங்கருக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். அது தான் WL கொடுத்துட்டு அந்த லிங்கருக்கு SO நேம், அதாவது ஷேர்டு ஆப்ஜெக்ட் ஃபைலோடைய நேமோடைய அவுட்புட், அந்த ஃபைல் நேம் அவுட்புட் வந்து எனக்கு ராப்டர் UDF2.so அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்து இது வந்து அவுட்புட் ஆகணும். அண்ட் ராப்டர் UDF2.o, அதாவது இந்த ஃபைலை வந்து இன்புட்டை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கணும். -LC லாஸ்ட்டில் வந்து எல்சி வந்து எடுத்து கொடுக்குறோன்னா இந்த ஸ்பெசிஃபிக் லைப்ரரி வந்து சி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நிறைய இன்பில்ட் லைப்ரரிஸ் வந்து இருக்கும். ஒன் ஆஃப் தி நம்ம வந்து சி கோடை வந்து கம்பைல் பண்ணுறதுனால நம்ம வந்து சி லைப்ரரியில் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து -LC வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் ஷேர்ட் ஆப்ஜெக்ட் வந்து கம்பைல் இருக்கான்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் இருக்கு UDF.o. சாரி, இப்போ வந்து UDF.soன்னு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கோ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த ஸ்பெசிஃபிக் ஃபைல் நேம் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் எடுத்துக்கிட்டு இந்த SO ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வேணும். அண்ட் அதோடைய நேம் வந்து ராப்டர் UDF2.so. ஸோ அதை தான் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த ஃபைல் வந்து ஓவர் ரைட் ஆகிட்டு இருக்கும் இந்த நேரத்துக்கு. ஸோ அதனால் ப்ரீவியஸ் கமெண்டை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ GC ராப்டர் C, அதாவது ஆப்ஜெக்ட் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து அந்த அவுட்புட் ஃபைல் வந்து ராப்டர் UDF2.so. recompile with FPIC ஆப்ஷன், அதாவது போர்ட்டபிள் இன்டர்சேஞ்ச் கூட ஏதோ ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்குது அதுக்கு. ஸோ ரீகம்பைல் பண்ணலாம். அதான் FPIC ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ FPIC. ஸோ இப்போ வந்து மறுபடியும் கம்பைல் பண்ணலாம். கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபைல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஃபைலை வச்சு நாம் வந்து இப்போது ஷேர்டு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 4. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ரெடியாக இருக்குது. நாம் இப்போ MySQL வழியாக இந்த ஷேர்ட் ஆப்ஜெக்ட் ஃபைலை எடுத்துக்கிட்டு அந்த பிளக்இன்ஸ் டைரக்டரியில் வந்து போட போகிறோம். அதாவது அங்கே வந்து பிளேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு தான் நாம் வந்து MySQL டெர்மினலுக்கு வந்து போகிறோம். ஸோ MySQL -u root. ஸோ யூஸ் MySQL database. ஸோ இப்போ வந்து நாம் வந்து ஒரு சிம்பிள் டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா அந்த டேபிளில் தான் இந்த பர்டிகுலர் கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு அந்த பிளக்இன்ஸ் டைரக்டரியில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் டேபிள். ஸோ கிரியேட் டேபிள் ஃபூ. இதுக்கு வந்து லைன் attribute அண்ட் பிளாப்னு நினைக்கிறேன். டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய அந்த raptor2.so அதை வந்து லோட் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் டேபிளை வந்து நாம் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அதனால தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் இன்சர்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக MySQL வந்து ரூட்டில் ரன் ஆகுது அப்படின்ட்டு இதை வந்து ப்ரொசீட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃப்ளாப் ஆகிடுவீங்க. அன்னெசரி டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் எப்போவுமே ப்ரீரெக்விசிட்ஸ் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு foo வேல்யூஸ் லோட் ஃபைல் அப்படிங்கிற இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும்.
அதாவது இன்பில்ட் ஃபங்க்ஷன் இது. ஸோ ஹோம் யூசர் டூல்ஸ் MySQL UDF raptor 2.so. ஸோ ஸ்பெசிஃபிக் டைரக்டரியில் SO ஃபைல் இருக்கு. ஸோ அதை வந்து இன்சர்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா query ஓகே, ஒன் ரோ அஃபெக்டட், அதாவது இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஸ்டார் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த ஸ்பெசிஃபிக் இன்சர்ட் ஆன ஃபைல் வந்து பார்த்துக்கலாம். நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஸ்பெசிஃபிக் SO ஃபைலை வந்து ஒரு பிளக்இன் டைரக்டரியில் வந்து போய் இன்சர்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து பிளக்இன் டைரக்டரி வந்து எதுன்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஷோ வேரியபிள்ஸ் லைக் பிளக்இன் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்து கொடுத்தீங்கன்னா MySQL உடைய பிளக்இன் டைரக்டரி எங்கே இருக்குன்னு தெரிய வரும். யூசர்லிப் MySQL பிளக்இன். சில சமயம் அது வந்து வேறு இடத்துல இருக்கலாம். ஒரு சின்ன வேல்யூ ஆடட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இது. ஸோ இப்போ வந்து டேபிளில் இருக்க இந்த பிளக்இன்ஸ் டைரக்டரிக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ இந்த MySQL வழியாக இந்த SO ஃபைலை நாம் வந்து ஃபூட் டேபிளுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பிளக்இன்ஸ் டைரக்டரிக்கு வந்து கொண்டு போகணும். ஸோ இப்போ வந்து நாம் வந்து டம்ப் ஃபைல் அப்படிங்கிற கமாண்டை வச்சு நாம் வந்து டம்ப் பண்ணலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபூ, அதை செலக்ட் பண்ணி இன்டு டம்ப் ஃபைல். ஸோ இந்த கமாண்ட் வந்து அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபைலில் வந்து ரைட் பண்ணணும். இது வந்து பிளக்இன் டைரக்டரி யூசர்லிப் MySQL பிளக்இன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ரோ அஃபெக்டட். இந்த கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகலைன்னா அங்கே வந்து சேவ் ஆயிருக்காது. ஸோ இப்போ வந்து நாம் வந்து டம்ப் பண்ணியாச்சு. ஸோ நாம் வந்து இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கான் சியில். ஒன்று வந்து டூ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இன்னும் வந்து டூ சிஸ்டம் இனிட். ஸோ இந்த டூ சிஸ்டம் ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும். அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணுது. அதாவது சி உடைய இன்பில்ட் சிஸ்டம் ஃபங்க்ஷன் இது. இது வந்து ஜஸ்ட் லைக் எப்படி பைத்தனில் OS.system இருக்குது அதே மாதிரி தான் சிஸ்டம் கமெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் இந்த எக்ஸ்ப்ளாய்ட் கோடு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்ட் கோடை தான் நாம் வந்து கம்பைல் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் பிளக்இன் டைரக்டரியில் வந்து போட்டிருக்கோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அந்த டூ சிஸ்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் வந்து பிளக்இன்ஸ் டைரக்டரியில் வந்து இருக்கு. ஸோ இந்த பிளக்இன்ஸ் டைரக்டரியில் வந்து நாம் வந்து எப்படி MySQL யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நாம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் ஃபங்க்ஷன். ஸோ கிரியேட் ஃபங்க்ஷன் அதை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தாக்கா கிரியேட் ஃபங்க்ஷன் டூ சிஸ்டம். இங்கே வந்து வேறு ஏதாச்சும் நேம் கொடுத்துருக்கேன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த சி எக்ஸ்ப்ளாய்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிஸ்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கான். சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டில் வேறு ஏதோ ஒரு நேம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. சில சமயம் நிறைய வேரியன்ஸ் இருக்குது இந்த UDF எக்ஸ்ப்ளாய்ட்க்கு. சில பேர் வந்து நிறைய பேர் வச்சு அவங்களுக்கே கஷ்டமான கோடு வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து இன்டிஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம் இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்டிஜர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் டூ சிஸ்டம் வந்து எங்கே இருக்குதுன்னா ஷேர்டு ஆப்ஜெக்டில் இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து SO நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர்டு ஆப்ஜெக்ட் நேமை வந்து இங்கே வந்து கொடுக்குறோம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 0 rows அஃபெக்டட், அதாவது ஃபங்க்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் MySQL.func அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இங்கே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஓகே, செலக்டில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் MySQL.func. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் நேம் அண்ட் அதோடைய DL, அதாவது ஷேர்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் டைப் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து டெப்ளாய் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து செலக்ட் டூ சிஸ்டம் அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். முன்னாடியே சொன்னேன் இது வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து எடுத்துக்கும். இந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு சிஸ்டம் கமாண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம வந்து பேஷை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணலாம். அதாவது பின் பேஷ். ஸோ இதை வந்து டெம்ப் ஆர்பி அப்படின்னு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சேஞ்ச் மோட் அதாவது ஸ்வீட் பிட் அண்ட் எக்ஸிக்யூட்டபிளை பண்ணிவிட்டு டெம்ப் ஆர்பிக்கு வந்து அந்த பர்மிஷன் வந்து கொடுக்குறோம். ஸ்வீட் எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ வந்து 0 வந்திருக்கு. எதுக்குன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக
எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் 0 வருது. சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நான்-0 வேல்யூ வந்து இங்கே வந்து ரிட்டர்ன் இருக்கும். ஸோ நம்மளுடைய எக்ஸ்ப்ளாய்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸிட் பண்ணி நம்ம வந்து அந்த டெம்ப் டைரக்டரிக்கு வந்து போகலாம். ஸோ டெம்ப் ls-l இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பி வந்து ஸ்வீட் பிட் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நாம் வந்து அந்த ஆர்பி வந்து அப்படியே ரன் பண்ணலாம். ஸோ ஆர்பி -p ப்ரிவிலேஜஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். who am I. ஸோ இது தான் MySQL அப்யூஸ் பண்ணுற ஸ்டெப்ஸ் அண்ட் டீட்டெயிலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலாக இன்னொரு ரோட் பிளாக்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ரன் பண்ணும்போது சில சமயம் உங்களால் இந்த லோடு டம்ப் ஃபைலெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ரீசெண்ட் வெர்ஷன்ஸில் வந்து அந்த MySQL டீமனில் வந்து சில ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது செக்யூர் ஃபைல் ப்ரிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் பார்த்தேன். அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். MySQL டி ஹெல்ப் MySQL இல்லை MySQL அட்மின்லையா என்னன்னு தெரில. வர்போஸ், ஆமாம் வர்போஸில் grep செக்யூர் இங்கே பார்த்தீங்கன்னா செக்யூர் ஃபைல் ப்ரிவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து எனேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளால் அந்த பிளகின்ஸ் டைரக்டரியில் எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து காப்பி பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது. அந்த லோட் அண்ட் டம்ப் ஃபைல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதை வந்து டிசேபிள் பண்ணிடலாம். நம்ம வந்து இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக ஏதோ ஒரு பென்டெஸ்ட்டில் வந்து நான் வந்து இதை பார்த்தேன். ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்பவுமே இது வந்து ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலைன்னா இதை வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளக்இன் டைரக்டரியில் நம்மளால் காப்பி பண்ண முடியாது. ஆர் மேபி அந்த ஃபங்க்ஷன் லோட் ஃபைல் அண்ட் டம்ப் ஃபைலை வந்து அவங்க வந்து டிசேபிள் பண்ணியிருக்கலாம். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.